முதல்ல இங்க நடக்கிற பூஜை எல்லாத்தையும் நிறுத்தணும். அப்போதான் இங்க இருக்கிற தெய்வ கவசத்தோட சக்தி குறையும். முதல்ல இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு பயம் காட்டி பூஜையை நிறுத்துற. என்னங்க பாருங்க, சாப்பாடு சாம்பலா போச்சு. அதுவும் புருஷனோட சாம்பல். நீ வீட்ல பூஜை பண்றத நிறுத்தலன்னா அந்த சாம்பல் தான் உன் புருஷனுக்கும் கதி. அப்பா, தயவு செஞ்சு இனிமே வீட்டுல பூஜை பண்ணாதீங்க, இல்லைன்னா இது என்னை கொன்னுடும். அம்மையர், அம்மையர், அம்மா, அம்மா, எங்களை காப்பாத்துங்க. ஏன், என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இவ்ளோ பயந்து போயிருக்கீங்க? வீட்ல பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஒரு கெட்ட ஆவி எங்களை மிரட்டி கனவுல வருது. இல்லைன்னா எங்க குடும்பத்தையே கொன்னுடுமா. அப்போ நேத்து அவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு வழி பண்ணணும். அம்மா, மாரியம்மா, இந்த ஊர்ல புதுசா ஒரு தீய சக்தி நடமாடிட்டு இருக்கு. அந்த தீய சக்தி யாருன்னு நீயே காட்டி கொடு அம்மா.